எங்க கோபி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அம்மாவ பார்த்து பேச, ஆனா அவங்க அம்மா முகம் குடுத்து கூட பேசாம போறது எங்க கோபிக்கு ரொம்ப வருத்தத்த குடுக்குது. அதுக்கு பிறகு காலேஜ்லேருந்து விட்டுட்டு வந்த பிறகு, கோபி தன்னுடைய அம்மாவ பார்த்து பேசுறாங்க. அப்ப கூட ஈஸ்வரி கோபி கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம, எங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் மட்டும் தான் வருது. இதனால ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போற எங்க கோபி நடந்த விஷயத்த சொல்லிட்டு அழுகுறாங்க. "ஏன் கோபி, அவங்க தான் உங்கள வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அவங்க தூக்கி எறிஞ்ச பிறகும் நீங்க எதுக்காக கோபி இப்படி அவங்க முன்னாடி போய் நின்னுட்டே இருக்காங்க? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் கேட்ட எங்க கோபி, என்ன இருந்தாலும் என்னுடைய அம்மா தானேன்னு சொல்லிட்டு நானும் அவங்கள பின்னாடி தேடி தேடி போறேன். ஆனா இப்பெல்லாம் அவங்க என் மேல அதிக கோவத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ராதிகான்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த உங்க அம்மா இப்ப உங்க அம்மாவாவே இல்ல. ஏன்னா இப்ப முழுசா அது பாக்கியோட அம்மாவா மாறி நின்னுட்டு இருக்காங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அது என்னவோ ராதிகா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்பெல்லாம் அம்மா என்கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசுறதில்ல. தன்னை மகனே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா, இதுக்கு பின்னாடி பாக்கியா தானே இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் பாக்கியாவை பற்றி ரொம்ப மட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி. கூடவே இங்கே ராதிகாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்கள் கோபி மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. பாக்கியா உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒருத்தவங்களா தான் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இப்போ கடைசியில் உங்களுக்குன்னு உங்கள் அம்மாவையும் இருந்தவங்களையும் பிரிச்சுட்டாங்க கோபின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ராதிகா. ஆனால் அதுக்காக இங்கே நான் பாக்கியாவை சும்மா விட்டுருவேனா? கண்டிப்பாக நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். கடைசியில் அவளுக்கு நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகிறேன்றதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகா, எதுவாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக செய்யணுமே தவிர அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது கோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராதிகாவுக்கு பாக்கியா மேலே இருக்கிற கோவம் என்னன்னா, ஏற்கனவே கேண்டீன் ஆர்டரை பிடுங்கிட்டாலும் இப்போ இடையில பாக்கியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அவங்கள சந்தித்து பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க சந்தித்து பேசின விஷயமே வேற. இதை தப்பாக தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் ராதிகா நம்மள்கிட்ட இருக்க ஆர்டரை பிடுங்கிறதுக்காக தான் பேசியிருக்காங்களோன்னு நினச்சிட்டு கோபியை வச்சு புதுசாக திட்டம் வேற போடுறாங்க. இதை ராதிகா எங்கள் கோபிகிட்டையும் சொல்லிடுறாங்க. கோபியும் அப்படி ஒன்று நடக்கவே விடமாட்டேன். அவளுக்கு அந்த ஹோட்டல் இருந்தால் தானே அவளுக்கு ஆர்டர் கிடைக்கும். அதெல்லாம் அவள் எடுத்து நடத்துவா, அதெல்லாம் அவள் செஞ்சு முன்னேறுவா. அப்படி ஒரு ஹோட்டல் அவளுக்கு இல்லாமலே போயிடுச்சுனான்னு சொல்லும்போது, என்ன கோபி சொல்கிறீங்கன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட எங்கள் ராதிகா கேட்க, ஆமாம் அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நடந்துரும்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் அந்த ஹோட்டலில் அது கை வைக்கிறது கொஞ்சம் தப்பு தானே எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன இருந்தாலும் எங்கள் பாக்கியா அந்த ஹோட்டலே விட்டாலும் எப்படியாவது அடுத்து கஷ்டப்படணும், அடுத்து உழைக்கணும்னு நினப்பா. அந்த கஷ்டத்தையும் அவளுக்கு திரும்ப கொடுக்கணுன்ற ஒரு ஆசை தான். ஏன்னா இப்போ அம்மா கூட இருக்காங்க, பசங்க கூட இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வம், அதுவும் இல்லாமல் எல்லா எண்ணங்களும் அவளுக்கு வரும்ல. அம்மாவுக்காகவாவது ஓடணும், உழைக்கணும்னு நினைப்பாள்ல. அதுக்காகவாவது அந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்கணும்ல. இப்படி அவள் போகிற இடமெல்லாம் நான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இனி வாழ்க்கையில் வாடி பட்டுக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லும்போது, அங்கே படிச்சுட்டு இருந்த மயு புக்கெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, என்ன டாடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வர, என்ன மயு என்ன பழக்கம் இது? புக்ஸ் எல்லாம் தூக்கி எறிகிற, இது என்ன புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய மயு கிட்ட கோவப்படுறாங்க ராதிகா. இதை பார்த்துட்டு இருந்த மயு, மம்மி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. எனக்கு எப்போதுமே நல்ல பழக்கத்தை மட்டுமே சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ பாக்கியாண்டிய பழி வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறது ஏதாவது சரியாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே ராதிகாவுக்கும் கோபிக்கும் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இல்லடா தங்கம், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க விஷயமே வேறன்னு கோபி சொல்லும்போது, அதுக்கு மயோ சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் பாக்கியாண்டின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் பாக்கியாண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல விதமாக தான் நம்ம குடும்பத்திட்ட பழகிட்டு இருந்தாங்க, நடந்துகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இது. கூட தெரியாத அளவுக்கு நான் சின்ன பொண்ணு கிடையாது டாடி. ஆனால் எப்போ என்னை பார்த்தாலும் உங்கள் மேலே கோவம் இருந்தாலுமே சரி, அவங்க என்கிட்ட நல்ல விதமாக தான் பழகுவாங்க, நல்ல விதமாக தான் பேசுவாங்க. பாக்கியாண்டியர் இங்கே இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன் மம்மி, அடுத்தவங்களை திட்டக்கூடாது, அடுத்தவங்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. எல்லார்கிட்டையும் நல்ல பொண்ணுன்ற பேர் எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி வளர்க்குறீங்கல்ல. ஏன் உங்கள் அம்மா உங்களை அப்படி வளர்க்கலையா? பாட்டி எப்படி உங்களை வளர்க்க தவறிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டேங்க ராதிகா வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு மையம் முன்னாடி நிற்க, மையம் உடனே கேட்குறாங்க, ஏன் மம்மி பாட்டி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருடா தங்கம், நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் வேறு, அதை தப்பாக நீ அப்சர்வ் பண்ணிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மி, நான் கொஞ்ச நாளாக கவனித்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் டாடியும் பேசுகிறது எல்லாமே எங்கள் பாக்கியாண்டியை மட்டும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. மற்றபடி என்னையை பற்றி, என் ஸ்கூலில் என்ன நடக்குது, நீ இன்னைக்கு என்ன மையம் படிச்சுட்டு வந்தேன், நீ எப்படி இருந்தேன்னு சொல்லி என்னையை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லைல்ல. அடுத்தவங்களை பழி வாங்கணுன்றதுக்கான டைம் தானே உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் ராதிகாவுக்கும் கோபிக்கும் ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடுது. மயு எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கா, நம்ம இதை கவனிக்க தவறிட்டோமே நினச்சி இங்கே ராதிகா ஃபீல் பண்ணிட்டு நிற்க,
ஏன் மம்மி, பாக்யா ஆண்டி நல்ல விதமாக தானே இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அவங்க நல்ல விதமாக தானே என்கிட்ட பழகுறாங்க. என்னை ஒரு நாளும் அவங்க திட்டினது கூட இல்லை தெரியுமா? அந்த வீட்டுக்கு போனால் கூட என்னை அப்படி கவனிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போல்லாம் என்னை கவனிச்சுக்கிறது கூட இல்லை. அந்த வகையில் பாக்யா ஆண்டி எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோபியும் சரி ராதிகாவும் சரி அப்படியே அமைதியாக அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட இங்கே அவங்களால பேசக்கூட முடியலை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மயு உடனே சொல்கிறாங்க, நான் பாக்யா ஆண்டி கூடயே போய் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை எடுத்துகிட்டு கிளம்ப. எங்கே மையு போகிறேன், என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்க, நீங்கள் எப்போ உங்கள் மனசை மாற்றிக்கிறீங்களோ அன்றைக்கி நான் இந்த வீட்டுக்கு வரேன் மம்மி. ஏன்னா இப்போல்லாம் நீங்கள் என்னை கவனிக்கிறதுல என்கிட்ட சரியாக பேசுகிறதுல எனக்காக டைம் ஒதுக்கிறதில்ல. நீங்களும் டாடியும் அதிகமாக பாக்யா ஆண்டியை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பாக்யா ஆண்டி வீட்டுக்கு போனால் என்ன தான் வேலை இருந்தாலும் அவங்க என் கூட கொஞ்ச நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு இனி அக்காவும் பிடிக்கும், பாட்டியும் பிடிக்கும், நான் அவங்க கூட போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே உடனே ராதிகா, அப்படிலாம் நீ உன்னை விட்டுற மாட்டேன் மயூ, அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, எங்கே உடனே மயூ சொல்கிறாங்க, நல்லவங்க கிட்ட பேசணும், நல்லவங்க கிட்ட பழகணும்னு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கவே இல்லையே. ஏன்னா நல்லவங்களா இருக்கிறது இப்போ பாக்யாண்டி தான், முழுசாக மாறி இருக்கிறது நீங்களும் டாடி மட்டும்தான். உங்ககிட்ட இருந்தால் தான் எனக்கு கெட்ட பழக்கம் வந்துருமோன்ற பயம் அதிகமாக இருக்குது. நான் நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயூ. மயூ இப்படி பெரிய பொண்ணு மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறது ராதியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. எங்கள் கோபி சொல்கிறாங்க, இங்கே பாரு மயூ, வீட்டில் மம்மியை டாடியை எதிர்த்து பேசிட்டு இப்போ நீ அந்த வீட்டுக்கு போகிறது நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை டாடி, அந்த வீட்டில் உள்ளவங்க உங்களை என்னதான் பிடிக்கலன்னு சொன்னாலும் நீங்கள் திரும்ப திரும்ப போய் நிற்கிறீங்கள, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை போய் நின்னாலே அவங்க என்னை உள்ளே கூட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் கோபிக்கும் சரி ராதிகாவுக்கும் சரி ஒரு வார்த்தை கூட எங்கள் மயூ கிட்ட எதிர்த்து பேச முடியலை. மயூ வந்துட்டு கையை உதறி விட்டு, நீங்கள் எப்போ இங்கே பாக்யா ஆண்டியை பற்றி பேசாமல் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து என்னை கூப்பிடுங்க மம்மி, நான் அன்றைக்கி இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போக, ஏன் மயூ என்ன பண்ணுறேன்னு எங்கள் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் எங்கள் மயூ துருதுருன்னு வேகமாக கிளம்பி அங்கே பாக்யா வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே நிற்கிற மயுவை பார்த்துட்டு எங்கள் பாக்யா உள்ளேருந்து ஓடி வராங்க. மயு, என்னம்மா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் உள்ளே வரட்டுமா ஆண்டி அப்படின்னு கேட்க, தாராளமாக வாமா அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரேன். நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மயுவோட முகமே வாடி இருக்கு. என்னம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, இப்போல்லாம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. ஏன் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களான்னு அப்போ தான் எங்கள் ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்படி இருந்தாலாவது நான் இருந்துருவேனே பாட்டி, ஆனால் இப்போல்லாம் அவங்க பேசிக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டுது. எப்போதுமே எங்கள் பாக்யா ஆண்டியை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி கெடுக்கலாம், அவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் எங்கள் மம்மிக்கிட்டேயும் டாடிக்கிட்டேயும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது எங்கள் பாக்யா கலங்கி போய் பார்க்குறாங்க. இதுக்காகவும் ஐயோ வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி, அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்போதுமே நல்ல விஷயங்களை பற்றி நல்லதை பற்றி யோசி, நல்லதை மட்டும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க செய்கிறது எல்லாமே கெட்டதாக தானே இருக்குது. ஒருவேளை நானும் அவங்க கூட இருந்தேன்னா எனக்கும் அந்த பழக்கம் வந்துருமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பலை. எனக்கு நீங்கள் நல்லவங்க, இந்த குடும்பம் நல்லவங்க, எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் கிளம்பி வந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயுவை பார்த்து கட்டிப்பிடிச்சு, இங்கே பாக்யாவும் கண்கலங்க. இப்படி மயு பெரிய மனுஷாட்ட நடந்துக்கிறது பேசுகிறது எல்லாமே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ அங்கே வர இனியாவும் இதெல்லாம் கேட்டுட்டு, மயு நீ அப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னக்கா, நானும் இன்னும் சின்ன குழந்தை இல்லையே, நானும் வளர்ந்துட்டேன், அவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்குது. அப்படி இருக்கப்போ அதெல்லாம் கேட்டுட்டு என்னால் படிப்பில் கவனத்தையும் செலுத்த முடியலக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ தாராளமாக இங்கே இரு, உன்னை யாரும் எங்கேயும் போக சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மயு. அப்போ நான் இங்கேயே இருக்கலாமாண்டி அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்பா வந்தாலும் நான் அவங்க கூட போகிற மாதிரி இல்லை. என்றைக்கு அவங்க மனசை மாற்றிட்டு என்னை கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி நான் அவங்க கூட போய் இருந்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வெளியில் வந்து இங்கே ராதிகா சத்தம் போடுறாங்க. என் மயு வெளியில் வா, வெளியில் வான்னு சத்தம் போட, இங்கே மயு வெளியில் வர மாதிரியே தெரியல. இங்கே பாருங்க பாக்கியா, என் பொண்ணை ஒழுங்காக வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லும்போது, நான் அவளை வெளியில் வர வேண்டாம்னு சொல்லலையே, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையால் இப்போ அவள் தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவும். இதை கேட்டால் இங்கே நம்ம ராதிகாவுக்கு எதுவுமே பேச முடியலை. ராதிகா இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட பேசினது எல்லாமே தவறு தான். ஆனால் அதுக்காக இங்கே வருந்தி நின்றுட்டுருக்காங்க. மயு, நான் இனிமேல் அம்மா அப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டேன், வா மயு நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ இல்லாமல் நான் எப்படி மயு இருப்பேன்னு சொல்லும்போது, ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டாடி இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டேன், இப்போ ஒரு டாடி வந்துட்டாங்களே நினச்சி சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டாடி வந்துட்டாங்களே நினச்சி இப்போ நான் ரொம்ப கவலைப்படுறேன் மம்மி அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கப்போ எங்கள் கோபிக்கும் ரொம்ப பெரிய அசிங்கமாக இருக்குது, கூட நிற்கிற ராதிகாவுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இங்கே மன்னிப்பை கேட்டு கூப்பிட்றாங்க. ஆனாலும் இங்கே மயு கிளம்பி வர மாதிரி இல்லை. மயு வந்துட்டு, நான் 2 நாள் இருந்துட்டு வரேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போக,
போக என் மயு மயுன்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் கூப்பிட்டோம், அவங்க வரவே இல்லை. அப்போ தான் எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்களோட மனசில் ஆழ பதியும். ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லிக் கொடுத்தீங்க. அந்த நல்ல விஷயம் மனசில் பதிஞ்சதுனால தான் இப்போ நீங்கள் செய்கிற எந்த கெட்டதுமே அவளுக்கு பிடிக்கல. அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் நல்லது, அது மயுவுக்கும் நல்லது. இல்லைனா அது மயு எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கூட ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா உள்ளே போக இதை கேட்ட நம்ம ராதிகாவும் சரி கோபியும் சரி அசிங்கப்பட்டு அந்த வீட்டு வாசலேருந்து அப்படியே வெளியேறி போகிறாங்க. மயு இப்படி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை கோபின்னு சொல்லும்போது, நானும் தான் நினைக்கவே இல்லை. நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் ராதிகாவை கூட்டிகிட்டு போக, இல்லை மயுன்னு சொல்லும்போது அவள் வந்துடுவான், இங்கே தானே இருக்கா, பத்திரமா இருப்பான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மனசார வருத்தப்பட்டு அங்கேருந்து ராதிகாவும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போக, இங்கே மயு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டும் எங்கள் மயுவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே.